ஹலோ. இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சாமி. இன்னைக்கு வந்து திரும்பியும் இன்னைக்கு நம்ம கருப்பு கவுனி ப்ரௌனியில் எந்த ப்ரிசர்வேட்டிவும் இல்லாமல் நம்ம வந்து நேற்று செஞ்ச அதே ப்ரௌனி வந்து இன்னைக்கு நேற்று வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு ஒரு குழந்தைக்காக 2 வயசு குழந்தைக்காக நம்ம வந்து 1.5 கிலோ கருப்பு கவுனியில் எந்த காம்பவுண்டும் இல்லாமல் வெறும் மில்க் வச்சு கேட்டிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம வீடியோ நேற்று நைட்டு தான் போட்டோம். இன்றைக்கே ஆர்டர் கொடுத்தோடனே ரொம்ப இதில் எந்த இதுவுமே கிடையாது, எல்லாம் ரொம்ப ஆரோக்கியமாக. கருப்பு கவுனாலே ஆரோக்கியம்தான். அதுலேயும் இது பார்த்தோன்னே எனக்கு கேட்டது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இன்னைக்கு இப்போ 1.5 கேஜிக்கு நான் ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன் குட்டீஸ்க்காக. அதுக்காக ஃபஸ்ட்டு வந்து ஒரு 8 முட்டை, 8 முட்டையில் 6 முட்டை ஃபுல்லாக, 2 முட்டை மட்டும் எல்லோ மட்டும். சும்மா அது நல்லா கரையிறதுக்காக நம்ம எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகணுங்கிறதுக்காக நம்ம பண்ணுறது. இன்னும் எல்லாமே ட்ரை இன்க்ரீடியன்ஸு ஜலிச்சு போட்டுக்க வேண்டியது தான் எப்பயும் போல. இது கோகோ பவுடர். முதல்ல போட்டது கருப்பு கவுனி, இப்போ போடுறது வீட்டு. 3 நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம்னா ஒரே மாதிரி இங்கே நமக்கு எந்த இடத்துல ஒரே இடத்துல நிற்காம எல்லாமே கலந்துடும். எப்பயுமே ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ஒட்டுக்காக நம்ம ஒரு இதில் போட்டு இந்த மாதிரி கலந்துட்டோம்னா ஒவ்வொன்றும் ஒரு இடத்துல நிற்காதுன்னு வச்சுக்கோங்களேன். இது 1/4 கிலோங்கிறதுனால நம்ம எல்லாமே ஒட்டுக்கா போட்டுட்டோம். இது 1.5 கிலோங்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலந்துக்கலாம். நம்ம இன்னைக்கு இதை வந்து டபுள் லேயராக சேர்க்குறோம். 1 கேஜும் அதுக்கு மேலே ஒரு 1/2 கேஜும் மேலே நட்ஸில் நம்ம செய்யலான்ட்டு. எந்த ப்ரிசர்வேட்டிவும் இருக்கக்கூடாதுங்கிறதுனால நம்ம கூட எப்படி சிம்பிளாக பர்த்டே பை கொடுக்குறது, அதனால் நட்ஸ் போட்டு கொஞ்சோண்டாவது டெக்கரேஷன் பண்ணி கொடுக்கலாம். நட்ஸ் உடம்பு நல்லது தான், அதனால் அதை கலந்துக்கலாம் அப்படின்ட்டு. வெண்ணிலா எசன்ஸ் கூட கிடையாது, இதுக்கு எந்த ப்ரிசர்வேட்டிவுமே கிடையாது. நேச்சுரலாக இருக்கிற ஸ்மெல்லு கருப்பு கவுனியில் இருக்கிறது, ப்ரௌன் சுகரில் இருக்கிற அந்த ஸ்மெல்லை தவிர வேறு எதுவுமே கிடையாது. பட்டரில் இருக்கிறது. இப்போ இது 1 கேஜிக்கு இது 1/2 கேஜிக்கு. இவ்வளோதான். இதுக்கு மேலே நாங்கள் கோட்டியை வச்சு எடுக்க வேண்டியது தான்.
ஒன்று 640 வருது. 1.5 கேஜி கேட்டிருந்தாங்க. நேற்று நமக்கு வீடியோ இருக்குதுங்க, நமக்கு கொஞ்சம் கம்மியாக தான், 1/4 கிலோவுக்கு கம்மியாக தான் கிடச்சிது. ஆனால் இப்போ 1.5 கேஜிங்கிறதுனால பரவாயில்ல, 1,500க்கு மேலேயே கிடச்சிருக்கு. ஓகே, ஆனால் இன்னைக்கு தான் ரொம்ப நிஜமாக திருப்தியாக சந்தோஷமாக குழந்தைங்களுக்கு எந்த அந்த ஸ்பான்சர் கூட நம்ம பேக்கிங் பவுடர் அது இதுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துவோம். இதில் எதுவுமே கிடையாது. ரொம்ப மனசுக்கு திருப்தியாக இந்த கேக் நம்ம தரோம். கடைசியாக நம்மளோட லோகஸ் கிட்ட அதையும் கொட்டிடலாம். இன்னைக்கு சந்தோஷமாக குழந்தைக்கு எந்த ப்ரெசர்வேட்டிவும் இல்லாமல் திருப்தியாக நாங்கள் தரோம். எங்கள் ஜிகே ஹோம்மேட்லேருந்து ப்ரௌனி கொடுக்குறோம். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.